இந்த நாய்க்கு இந்த பொண்ணு மேல ஏதோ ஸ்மெல் அடிக்குது. அதை வச்சு அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கிறான்னு தெரிஞ்சுக்குது. அடுத்த நாள் டிவி பார்த்துட்டு இருக்கு. அப்ப கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஓடி வந்து பாக்குது. பார்த்தா அந்த பொண்ணு இப்ப ரொம்ப முடியாம வாமிட் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்ததும் நாளுக்கு நாள் அவளோட உடம்பு ரொம்ப மோசமாகிட்டே போகுதுன்னு தெரிஞ்சுக்குது. சோ அவளை இன்னும் கவனமா பாத்துக்கணும்னு யோசிக்குது. இது நினைச்ச மாதிரியே ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்ப அவளால நடக்க முடியாம மூச்சு வாங்கிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்ச தூரத்திலேயே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இத பார்த்ததுமே ரொம்ப சத்தமா குலைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிடுது. அவங்க ஓடி வந்து பார்த்துட்டு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனவ கொஞ்ச நாள் கழிச்சுதான் திரும்பி வரா. பார்த்தா இப்ப ஆளே வேற மாதிரி இருக்கா. ஆனா அவ மேல அடிக்கிற ஸ்மெல் இன்னும் மோசமாகிட்டே போகுது. சோ அவளோட கடைசி காலத்தை அவ நெருங்கிட்டு இருக்கிறான்னு இது கண்டுபிடிச்சிருது. அதனால நைட்டு ஃபுல்லாவே அவ பக்கத்திலே படுத்து அவளை பாத்துக்குது. காலையில வீட்டுல இருக்கிறவங்க எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இது தூங்கவே போகுது. ஆனா இந்த வீட்டு தாத்தா இது நைட்டு ஃபுல்லா முழிச்சது தெரியாம தூங்குறத பார்த்ததும் சோம்பேறி நாயின்னு திட்டிட்டு போறாரு. ஒரு நாள் இவ அந்த நாய்கிட்ட என்னைய பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரியே என் பொண்ணையும் பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா.